திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. ரீத்துக்குரியவர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். அவர் சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நான் ஆசிரியத்திலே தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அந்த அடைக்கலான் குருவி இல்லம் எனப்பட்ட முதியோர் இல்லம் செயல்பட்டு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் கோயம்புத்தூர் ஒரு அம்மா 79வது வயதில் நம்முடைய முதியோர் இல்லத்தில் சேர்ந்திருக்கின்றார்கள். அவரிடத்துல போய் நான் சில நிமிடங்கள் பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் 5 வருடமாக வீட்டில் மேலே நான் தனியாக இருந்தேன். நான் கீழே இறங்கியதே இல்லை, யாரை சந்தித்ததும் இல்லை, யாரிடத்திலும் நான் பேசியதே இல்லை. எனக்கு ஆலயத்திற்கு செல்வதற்கு மிகவும் ஆசையாக இருக்கும், ஆனாலும் கூட அங்கே போக முடியாது. 5 வருடங்கள் இப்படியே ஓடிவிட்டது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், அப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்த தாயாரை நம்முடைய அடைக்கலான் குருவி இல்லத்திற்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே வந்த பிறகு நான் பரலோகத்தில் இருப்பது போல நான் உணர்கின்றேன். எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், என்னை விசாரிக்கிறார்கள், எனக்கு சாப்பாடு செய்து கொடுக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, காலையில் 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் தினந்தோறும் இங்கு ஜெபம் நடக்கின்றது. என்னுடைய ஆசை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ரீத்துக்குரியவர்களே, இதை போல தனிமையிலே சிறையிருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் உண்டு, தகப்பன்மார்கள் உண்டு. ஏராளமான பணம் இருக்கலாம், ஆனாலும் கூட தனிமையிலேயே வாடுவது என்பது எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம். அப்படிப்பட்டவர்களுக்காகவே நமது அடைக்கலான் குருவி இல்லம் கட்டப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் இதை போல நிலைமையில் இருப்பீர்கள் என்றால், முதிய வயதில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக ஆசிரியத்துக்கு வரலாம். உங்கள் வீட்டில் இதை போல தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இருந்து அவர்களை கவனிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் என்றால், பல காரணங்கள் உண்டு குடும்பத்தில் பெற்றோர்களை கவனிக்க முடியாதபடிக்கு, நீங்கள் தாராளமாக அவர்களை ஆசிரியத்திற்கு அனுப்பி வைக்கலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். ரீத்துக்குரியவர்களே, உங்கள் வீட்டிலே உங்கள் தகப்பன் தாய் இல்லைனா தாத்தா பாட்டி நினைவு நாளிலே நீங்கள் அதை ஆசீர்வாதமாக கொண்டாடும்படியாக விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் இங்கே இந்த முதியோர்கள் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு உணவளிக்கலாம், உதவி செய்யலாம் என்பதையும் கூட உங்களுக்கு நாம் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே ரீத்துக்குரியவர்களே, சென்னையிலே நாம் கூட்டங்களை நடத்துகிறோம். காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்பல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நான் நடத்துகிறோம். பின்ன வந்தீங்கன்னா மேலே 4வது ஃப்ளோர் லிஃப்ட்டில் வரலாம். திரு மங்களராஜ் அவர்கள் உங்களுக்கு சிறந்த விருந்தை அளிப்பார்கள். நான் உங்களுக்கு தனித்தனியாக ஜெபிப்பேன் கூட்டத்தின் இறுதியில். அதே போல் மாலை 6 மணிக்கு பாலர் கல்வி நிலையம் BKN வேப்பேரி புரஷவாக்கத்தில் இருக்கிறது, வில்லியன் டெய்லர் ஹாலில் வைத்து நடைபெறும். அங்கேயும் கூட சகோதரர் அலெக்ஸ் பெஞ்சமின் அவர்கள் உங்களுக்கு விருந்தை அளிப்பார்கள். சென்னையிலே நம்முடைய நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், நீங்களும் கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும் பொழுது அந்த கோவேரி கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால்
அவனுடைய தலை கருவாளி மரத்திலே மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே தொங்கினான். இந்த நாளிலே ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்சலோமோடு கூட லட்சம் வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த யுத்தத்தில் எதிர்பாராத விதமாக அவருடைய சேவர்கள் எல்லாரும் வெட்டுண்டபடியினாலே ஏனையவர்கள் தப்பி ஓடி போக இங்கே அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. எல்லோரும் போய்விட்டார்கள். லட்சமாய் அப்சலோமுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள்லாம் இப்பொழுது ஓடி போய்விட்டார்கள். தனி மனிதனாக தாவீதின் சேவர்களை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. இத்தனை கூட்டம் இருக்கிறது, என்னை யாரும் அசைக்க முடியாது, என் பக்கத்தில் கூட வர முடியாது என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த கூட்டங்கள் எல்லாம் காக்காய் கூட்டங்களைப் போல பறந்து விட்டன. இவரோ தனிமையிலே மாட்டிக்கொள்கின்றார். அங்கே தாவீதின் சேவர்கள் வருகிறார்கள். எப்படி வேட்டை நாய்கள் எதிர்படுமோ அதே போல் தாவீதின் சேவர்கள் அவ்வளவு வெறிபிடித்து எங்கள் ராஜாவையா நீ இப்படி பாடாய்ப்படுத்தினா என்று அவர்கள் அங்கே வருகிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த அப்சலோமுடைய வாழ்க்கையிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒரு பெரிய கூட்டத்தை நான் சேர்த்திருக்கிறேன், என்னை யாரும் நெருங்க முடியாது என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நிற்கதியான நிலைமை வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் காணாமல் போய்விட்டார்கள். இவர் தனிமையிலே இங்கே சிக்கிக்கொண்டார். இதற்கு ஜோடாக நீங்கள் பைபிளில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கெட்டகுமாரனுக்கு ஏராளமான நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் அவனை ஏவி விட்டார்கள், தூண்டி விட்டார்கள். சொத்துக்களை பிரித்து வாங்கு, காசை நீ அப்படியே காசாக்கு, அந்த பணத்தை நான் வெளிநாட்டுக்கு போவோம், ஜாலியாக இருப்போம் என்று சொல்லி ஏவி விட்டார்கள். ஒரு பெரிய கூட்டம் ஒரு பின்பாக இருந்து கொண்டே இருந்தது. ரீத்துக்குரியவர்களை அவருடைய பணத்தை வைத்து அவர்களும் சுகபோகமாக வாழ்ந்தார்கள். அவர்களும் வெளிநாட்டுக்கு வந்தார்கள். பக்கத்து தெரு கூட அவங்களால போக முடியாது. ஆனால் இவர் கூட வெளிநாட்டுக்கு வந்தாங்க. இவர் பணத்தில் என்ஜாய் பண்ணாங்க. காசு இருந்த வரைக்கும் அங்கே அந்த கெட்டகுமாரனுக்கு, ப்ராடிகல் சனுக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு இருந்தது, மரியாதை இருந்தது. இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்கன்னு அவர் நினச்சிருப்பார். ஆனால் பணம் கரைந்து போன பிறகு அந்த கூட்டங்கள் எல்லாம் காக்காய் கூட்டங்களைப் போல பறந்து போய்விட்டன. நண்பர்களே இல்லாமல் போய்விட்டாங்க. இப்பொழுது கெட்டகுமாரன் தனிமையில் நின்றார், பசியினாலே வாடினார். ஒரு குடியானவன்ட்டு போயிட்டு அவர் பண்டிகளை மேய்க்க போனார். அந்தளவுக்கு அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வாலிப காலத்தில் இருக்கலாம். உங்களை தேடி எப்பொழுது நண்பர்கள் கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் பெருமையாக பேசலாம், எனக்கு 10 நண்பர்கள் இருக்கிறாங்க, 20 நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். 50 நண்பர்கள் இருக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆபத்து என்று ஒன்று வருகிற பொழுது ஒருவரும் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள், எல்லாரும் போய்விடுவார்கள். நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணி எக்கச்சக்கமான பணத்தை வைத்திருக்கிறபடினாலே ஒரு பெரிய உறவினர் கூட்டம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் பணம் இல்லாமல் போய்விடும் என்றால் அவர்களெல்லாம் காணாமல் போய்விடுவார்கள். பதவி போய்விடும் என்றால் எல்லாரும் ஓட்டம் பிடிப்பார்கள். வாலிப மகளை, உனக்கு அழகு இருக்கிற வரைக்கும் உன் பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வரும், உனக்காக காத்து நிற்கும். உன்னை போல் அழகுண்டா என்று சொல்லி சொல்லும். உன்னை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லும். ஆனால் அந்த அழகு போய்விட்டால் அந்த கூட்டம் எல்லாம் ஓடி போய்விடும். எத்தனையோ சினிமா நடிகைகளை பார்க்கின்ற பொழுது அவருக்கு பின்பாக ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. வாலிப காலத்தில் இருந்த பொழுது அவர் சென்ற இடமெல்லாம் பெரிய வரவேற்பு இருந்தது. அவருடைய அந்திம காலங்கள் எப்படி இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் வீட்டில் தனிமையிலே வாடி, திருமண வாழ்க்கைகள் அவர்களுக்கு தோற்று போனபடியினாலே, பிள்ளைகள் இல்லாமல் போனபடியினாலே அவர்கள் தனிமையாக வாழ்ந்து இறுதியிலே அவர்கள் வீட்டில் அனாதை பிணமாக கிடந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் நம்மோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பார்கள். அவர்களெல்லாம் நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள், நம்மை தாங்கி பிடிப்பார்கள் என்று அநேக நேரங்களிலே நாம் தப்பு கணக்கு போட்டு விடுகிறோம், மனக்கணக்கு போட்டு விடுகிறோம். ஆனால் ஆபத்து என்று ஒன்று வருகிற பொழுதுதான் தெரிகிறது, அவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுகிறார்கள். நான் தனிமையிலே வாட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. அப்சலோம் நினைத்தது போல நடக்கவில்லை, எல்லாம் எதிராக நடக்கிறது. ஏராளமான வீரர்கள் செத்து போகிறாங்க, ஏனையவர்கள் ஓட்டம் பிடிக்கிறாங்க. இப்பொழுது ஒரு தனிமையிலே அங்கே சிக்கிக்கொள்கிறார். தாவீதின் சேவர்களுக்கு அவர் எதிர்பட்டார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். எனவே நம்மோடு கூட இருக்கிற கூட்டம் ஒருபொழுது நம்மோடு வராது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நம்மோடு கூட நேற்றும் இன்றும் என்றும் வரப்போகிற ஒரே ஒரு நபர், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஐ வில் நீதர் லீவ் யூ நார் ஃபர்சேக் யூ. உன்னை நான் விட்டு தூரவே போக மாட்டேன்ப்பா. நிழல் போல நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட வருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு அவர் விலகவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். நான் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்பு வைத்தேன், உன் முதிர் வயதிலும் உன் அரை வயதிலும் அப்படியே செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் காண்கின்றோம்,
அந்த கோவேரி கழுதை அங்கேயும் இங்கேயுமா ஓடுது. சன்னல் பின்னால் மரங்களுக்குள்ள அது போகுது, போகக்கூடாத இடங்கள்லாம் அது போகுது. ஏன்னா அது அப்சலோமுடைய கண்ட்ரோலில் இல்லை. சத்தங்களை கேட்டு அங்கே நடக்கிற அந்த யுத்தத்தை பார்த்து மக்கள் மரணம் ஊழமிடுவதை கேட்டு, வாள் சண்டைகள், அந்த சண்டைகள் சத்தங்கள்லாம் கேட்டு அந்த கழுதை ஒருவேளை பீதி அடைந்திருக்கலாம், கண்ட்ரோலை இழந்திருக்கலாம். அது அங்கெங்குமாக ஓடுகிறது. இந்த அப்சலோமுக்கு இதே போல் கோவேரி கழுதைகளில் ஏறி அதிகமாக பழக்கம் கிடையாது. அவர் 50 வீரர்களை முதலாவது சம்பாதித்து அவர் குதிரை ரதத்தில் தான் வந்தார். அவருக்கு முன்னால் ஓடினாங்க. இப்போ சண்டை போடுறதுக்கு அவர் அந்த கோவேரி கழுதையில் ஏறி வந்திருக்கிறாரு. அவருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவும் தெரியல. அது அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. சன்னல் பின்னாலான மரங்களுக்குள்ளாக அந்த கழுதை ஓடியது. நான் ஏற்கனவே சொன்னேன், முன்ன பின்ன தெரியாதவைகளை தலையிடக்கூடாது. இந்த யுத்தம் என்பது இவருக்கு பழக்கமானது அல்லவே அல்ல. இவர் இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கவே கூடாது. அப்சலோம் யுத்தத்துக்கு வந்திருக்கவே கூடாது. இதை தான் அகித்தோப்பல் சொன்னார், நீ இரு, நான் போய் சண்டை போட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ஊசாய் கொடுத்த தவறான ஆலோசனை இவர் ஏற்றுக்கொண்டதுனால இவர் சண்டைக்கு வந்திருக்கிறாரு. சண்டை போட்டு பழக்கமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கோவேரி கழுதையில் அவர் ஏறி அவர் போனதாக அவருக்கு அனுபவமே கிடையாது. ஆனால் இப்போ வந்திருக்கிறாரு. அதனால் அந்த கோவேரி கழுதையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அது அங்கீகமாக போனது. இறுதியில் அவர் சிக்கி கொண்டார் என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, ஒருவேளை எனக்கு தொடர்ந்து யுத்தங்களுக்கு போய் பழக்கம் இருக்கிறது, கோவேறு கழுதைகளை ஓட்டி பழக்கம் இருக்கிறது என்றால் அவர் அப்படி செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி கண்ட்ரோல் அவர் அந்த நேரத்தில் கோவேறு கழுதை வச்சுருப்பார். ஆனால் அது தெரியாதனால தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே, அவருடைய வீழ்ச்சி காரணமே அந்த கோவேறு கழுதை தான். நிறைய வீழ்ச்சி காரணம் அவங்க ஓட்டுற காரு, அவங்க ஓட்டுற பைக். தம்பிமா நிறைய பேர் இந்த கோவேறு கழுதை மாதிரி இந்த பைக்கில் வேகமாக ஓட்டி ஐயோ அவங்க மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி கொள்கிறாங்க. பெற்றோர் ஆசையாய் வாங்கி கொடுக்குறாங்க, பிள்ளை பைக்கில் போகட்டும், நான் தான் சைக்கிளில் போனேன், நான் தான் பஸ்ஸில் போனேன், நடந்து போனேன். ஆனால் அந்த கோவேரி கழுதை மாதிரி வேகமாக ஓடி அவருடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த கோவேரி கழுதைகள், அதாவது இந்த பைக், இந்த காரு தான் யமனாக முடிகிறது. அதுதான் அவருடைய வாழ்க்கையை முடிக்கின்றது. மிகவும் வேதனையாக இருக்கிறது. அநேக கோவேரி கழுதையில் ஓட்டி கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுறாங்க. எப்படி அவங்கள அந்த ஸ்பீடை அவங்க எப்படி டவுன் பண்ணணும், எப்படி நிப்பாட்டணும்னு தெரியாமல் போய் முட்டுறாங்க. அன்றைக்கி ஒரு சகோதரி சொன்னார், அவர் ஒரு பால் பூத்தில் போய் பால் வாங்கிட்டு அவங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க, கணவர் கிடையாது, ஏழை விதவை. ஏறி ரோட்டுக்கு பைக் எடுக்க வராங்க. வேகமாக வந்த ஒரு வாலிபன் கண்ட்ரோலே இல்லாமல் வந்து அவங்க மேலே முட்டி அவங்க அப்படி பறந்து போய் விழுந்து மண்டையில் அடிபட்டு காதில் மூக்குலாம் ரத்தம் வந்து அப்படி உணர்ச்சி வச்சு கிடந்திருக்காங்க. செத்து போயிட்டாங்கன்னு எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க. தெரிஞ்சவங்க யாரோ வந்தோடனே கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்த்து எப்படியோ அவனுடைய கிருபினால் பிழைச்சிக்கிட்டாங்க. அந்த வாலிபன் அங்கேருந்து ஓடி விட்டான். பிறகு ஒரு 10 நாள் கழித்து வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறான். தேடி வந்து தெரியாமல் நான் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னானா. தெரியாமலா நீ இடித்தாய்? தெரியாமலா இடித்தாலும் ஒரு பெண்ணுடைய உயிரே போயிருக்குமே. அவங்களுடைய 2 பையங்களுக்கு ஏற்கனவே அப்பா கிடையாதே, அம்மாவும் போயிட்டாங்கன்னு அவங்க என்ன செய்வாங்க? இந்த கோவேரி கழுதைகள் அங்கிங்குமாய் ஓடி கண்ட்ரோல் இழந்து போகின்றன. பைக் வேகமாக ஓட்டும்போது அது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி தெரியல. ஐயோ, ரோட்டில் போகும் பொழுது அந்த வாலிபர்கள் போகிற ஸ்பீடு, அந்த பைக்குடைய ஸ்பீடெல்லாம் நம்மை பயப்பட வைக்கின்றன. என்ன நடக்குமோன்னு தெரியல. அவங்க யார் மேலேயும் போய் முட்டினா அவங்க கதையும் முடிஞ்சு, இவங்க கதையும் முடிஞ்சு. இந்த காலங்கள் செல்ல செல்ல டெக்னாலஜி நிறைய வேகமாக ஓடுகின்ற பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் வைக்கின்றன. இப்பொழுது மக்கள் எல்லாம் அதை வாங்குகிற அளவுக்கு பொருளாதாரத்தில் பலமுள்ளவர்களாக இருக்கிறதுனால வாங்கி வேகமாக ஓட்டுறாங்க. இந்த அப்சலோமும் அப்படி வேகமாக வந்து அந்த கோவேரி கழுதை மரணத்தை நோக்கி அந்த அப்சலோமை அழைத்து கொண்டு சென்றது என்று நாம் காண்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு கழுதையில் ஏறினார், கழுதையின் மேலும் கழுதை மறியின் மேலும் ஏறினார். ஓசன்னா 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 என்று சொல்லி எல்லாரும் அங்கே பாடினார்கள். அந்த கழுதைக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கழுதையின் மீது ஏறி பழக்கம் கிடையாது. ஆனால் அந்த கழுதை அது அழகாக நின்றது, கீழ்ப்படிந்தது, கட்டுப்பட்டது, மெதுவாக சென்றது. அந்த கழுதைக்கும் கூட அங்கே மரியாதை கிடைத்தது. ஆண்டவருக்கு வஸ்திரங்கள் விரிக்கப்பட்ட பொழுது, மரக்கிளைகளை தரித்து போட்ட பொழுது, அங்கே எல்லா ஜனங்களும் ஓசனா ஓசனா என்று சொன்ன பொழுது அந்த கழுதையும் கூட அகமகிழ்ந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட கழுதை அவரை வெற்றிகரமாய் தூக்கி சுமந்தது, ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. அப்சலோமுடைய கழுதையோ சன்னல் பின்னலான மரங்களுக்குள்ளே, முள்களாயிருக்கிற மரங்களுக்குள்ளே வேகமாக போய் அவருக்கு ஆபத்தை கொண்டு வந்தது. ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கனம் பண்ணும்படியாக கார்களை கொடுக்கின்றார்.
ஊழியக்காரர்களை கார்கள் ஊழியம் செய்வதற்காக பல இடங்களுக்கு சுமந்து கொண்டு போகின்றன. அப்பொழுது அவர் ஜனங்கள் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. காரில் போகிறதுனால தான் அவ்வளோ தூரம் போக முடியும். அடியார் 12-13 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின சைலோ கார் 4.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அவ்வளோ பரிதாபமான ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்ணாடிகள் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக உடஞ்சி கண்ணாடி கிடையாது, கதவை பூட்ட முடியாது, தூக்கி சாத்தணும், கதவை சாத்தணும். அவ்வளோ பரிதாபமாக என் கார் இருக்குது. சிலருக்கு எனக்கே பரிதாபமாக இருக்கும். மாதந்தோறும் 20,000-30,000 ரூபான்னு செலவாகுது. ஆனால் அப்படிலாம் இருந்தாலும் இந்த கார் தானே என்னை இத்தனை இடங்களுக்கு சுமந்து கொண்டு சென்றது. கோயம்புத்தூர், ஊட்டி, வால்பாறை, குன்னூர், கூடலூர், சென்னை, பெங்களூர், எல்லா இடங்களுக்கும், வெள்ளூர், எல்லா ஊர்களுக்கும் இந்த கார் தானே தூக்கி கொண்டு சுமன்றது. இந்த கோவேறு கழுதை என்னை தூக்கி கொண்டு சென்றது. கோவேறு கழுதை ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, அப்சலோமுக்கோ ஆபத்தாக இருந்தது. இந்த கார்களை, பைக்குகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்குது. கண்ட்ரோலே இல்லை, அது டக்கு டக்குன்னு போகுது. சன்னல் பின்னான மரம், ஐயோ இப்படி போகாத ஏன்னு சொல்லியிருப்பார் அப்சலோம். ஆனால் அது கேட்கவே இல்லை. போய் கடைசியில் ஒரு மரத்தில் போகும் பொழுது அப்படியே தலை அந்த சன்னல் பின்னால் மரத்தில் போய் சிக்கி கொண்டதா. பாருங்கள், எதிர்பார்க்காத அப்படி கழுத போகுது, அங்கங்கே போகுது, இவருக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண தெரியல. அது வேகமாக போய் ஒரு அந்த மரத்தில் போய் அவருடைய தலைமுடி சிக்கிக்கொள்கிறது. நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும், அப்சலோமுடைய அழகே அவருடைய தலைமுடி தான். அவர் நல்ல ரொம்ப அழகானவர் அப்சலோம். அவரை போல இஸ்ரேலில் யாருமே இல்லை, பழுதே இல்லை அவர் சரீரத்தில். ஆனால் அந்த அழகுக்கு அழகாக இருந்தது தலைமுடி. மிகப்பெரிய தலைமுடி, மிக அழகாக அவருக்கு இருக்கும். அதை ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கும். வருஷத்துக்கு ஒருக்கா வெட்டும்போது எத்தனை கிலோ கணக்கில் அந்த முடி இருக்கும். அந்த தலைமுடி இப்பொழுது அவருக்கு ஆபத்தாகி விடுகிறது. அந்த தலைமுடி போய் அந்த முட்களில் சிக்கிக் கொள்கிறது. அப்படியே தலைமுடி பிடிச்சி இழுக்குதுங்க. கோவில் கழுத முன்னால் இழுக்குது, கடைசியில் கழுத போயிடுது. வானத்துக்கும் பூமிக்கும் கீழாக அந்த அப்சலோம் தொங்கினார் என்று நான் காண்கின்றோம். வானத்துக்கும் கீழாக, பூமிக்கும் கீழாக, மத்தியில் அவர் தொங்கினார். அந்த இடத்துல தொங்கினார். கழுத ஓடிடுச்சு, இவர் அப்படியே தொங்குறார். எந்த முடியினால் இவ்வளோ காலம் மனிதர்களை அவர் கவர்ந்தாரோ, எந்த முடி அவருக்கு மணிமகுடமாக இருந்ததோ, எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்ததோ, எல்லாரையும் அவர் நேசிக்க வைத்ததோ, கவர்ந்ததோ, அந்த முடியை இப்பொழுது ஆபத்தாகி விடுகிறது. அது அந்த மரத்தில் சிக்கிக்கொள்கிறது. அதனால் அவர் தொங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. முடி தலை மேலே சிக்கிட்டு தொங்கினார்னா அது ஈஸியாக இருக்குமா? எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும், எவ்வளவு வலிச்சிருக்கும் தலைக்கு. ஆனாலும் கூட அந்த முடியே அவரை காட்டி கொடுத்தது, அவரை சிக்க வைத்தது என்று சொல்லி நான் காண்கின்றோம். எப்பொழுதுமே அழகு ஆபத்தானது அல்லவா? இந்த உண்மையை நம்ம அநேக நேரங்களில் புரிந்து கொள்வதில்லை. நாம் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். மனிதர்களை அழகாக்குவதற்காக இன்றைக்கு எத்தனையோ பியூட்டி பார்லர் வந்து விட்டன. பியூட்டி பார்லருக்கு போகாதவர்களே கிடையாது. நான் தவறு என்று சொல்லவே இல்லை. நான் அதை தப்புன்னு சொன்னேன்னா நான் ஒரு முட்டாளாக இருப்பேன். ஆனால் அதையே கதி என்று கிடக்கின்ற பொழுது, அதற்காக பல ஆயிரங்களில் லட்சங்களையும் நாம் செலவழிக்கின்ற பொழுது, நம்ம இறுதியில் வெளியே வந்து நம்மை அழகாக காண்பிக்கின்ற பொழுது அது மிகவும் பெரிய ஆபத்தையே கொண்டு வருகிறது. பிரியத்துக்குரியவர்களை, மறந்து விடாதிருங்கள். அழகு ஆபத்தில் போய் தான் முடியும் என்பதற்கு அப்சலோமுடைய அழகான முடி ஒரு மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. அந்த முடியிலே அவரை காட்டி கொடுத்தது, அவரை சிக்க வைத்தது. தொங்கினார். இல்லைன்னா அங்கேருந்து போயிருக்கலாம், கழுதங்கையா கொண்டு போயிருக்கோம், ஓடி போயிருப்பார், மாட்டிக்கொண்டார். எத்தனையோ வாலிப பிள்ளைகளை தெரியும், தங்களை அழகாக சீவி சிங்காரித்து கொண்டு போனபடியினாலே, அந்த அழகினாலே அவர் சிக்குண்டு கடைசியில் அந்த அழகை அவர்களை மடிய வைத்தது. அந்த அழகு ஆபத்தானது. பியூட்டி இஸ் எ டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட். அழகு என்பது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். அது வெற்றியும் கொண்டு வரும், நன்மையும் கொண்டு வரும், எல்லாரிடமும் நேசிக்கும் வைக்கும், ஆபத்தையும் கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இதைத்தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். அந்த அழகே அப்சலோமுக்கு ஆபத்தானது, அவருடைய வாழ்க்கையை முடிய வைத்தது. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அழகாக இருப்போம் என்றால், கர்த்தர் நம்மை அழகாய் படைத்திருப்பார் என்றால் முதலாவது அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்றால் இது இவ்வளோ பெரிய காரியம். கர்த்தாவே, நீங்கள் தான் என்னை அழகாக படைச்சிருக்கீங்க, சிகப்பாக படைச்சிருக்கிறீங்க, ஹைட்டாக படைச்சிருக்கிறீங்க, அழகான ரூபத்தோடு கூட நான் இருக்கும்படியாக என்னை படைச்சிருக்கீங்க, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நன்றியோடு காணப்பட வேண்டும். ஆனால் இந்த அழகு என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடக்கூடாது என்று நம்முடைய வாழ்வில் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் இதை பொருத்தனை செய்ய வேண்டும். வாலிபனை, வாலிப மகளே, இதை நாள்தோறும் சொல்லி ஜெபம் பண்ணு. இந்த அழகினாலே நான் வீழ்ந்து விடக்கூடாது, என் அழகு என் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்து விடக்கூடாது என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், போராட வேண்டும்.
அப்பொழுதுதான் நான் தப்ப முடியும். பிரியத்துக்குரியவர்களை கவனியுங்கள். அந்த கழுதை ஓடிவிட்டது. அந்த கழுதை ஓடிவிட்டது. இப்பொழுது அவர் மேலே அந்தரத்தில் தொங்குகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே தொங்கினார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். பாருங்கள், அன்றைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு நான் போயிருந்தேன், ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஒருவரை அங்கே ஐசியூவில் அங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. மூக்கில் ஓட்டை போட்டு டியூப் போயிட்டு இருந்தது, கையிலெல்லாம் டியூப்பு, நெஞ்சில் டியூப்பு. அது பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. ஒருவருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவுடைய ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. அதுவும் இந்த மாதிரி பயங்கரமான ட்ரீட்மெண்ட், ஐசியூ, அப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி அங்கே இருக்கும்போது நான் உணர்ந்தேன், ஒரு வேளை பிழைக்காமலேயும் போகலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்குவது. உயிர் பிழைத்தாலும் பிழைக்கலாம், பிழைக்காமல் போனாலும் போகலாம். வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போனாலும் போகலாம். ஒருவேளை வாழ்க்கையில் இந்த மாதிரி நன்மைகள் வந்தாலும் வரலாம், வராமலேயும் போகலாம். சொந்த வீடு கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலேயும் போகலாம். பிள்ளை செல்வம் கிடைத்தாலும் கிடைக்கலாம், கிடைக்காமலேயும் போகலாம். அப்போ மனிதர்கள் அந்தரத்தில் தொங்குகின்றார்கள். ஐயோ, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் பிழைப்பேன், நான் பிழைக்க மாட்டேன், அந்த வியாதி வந்து விட்டதே என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு அந்தரத்தில் தொங்குகின்றார்கள். அப்படிப்பட்டவருடைய நிலைமை எல்லாம் மிகவும் பரிதாபமானதாக இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கின்றோம். அவர்கள் தொங்குகின்றார்கள். பிழைத்தாலும் பிழைக்கலாம், பிழைக்காமலேயும் போகலாம் என்கிற அந்த உணர்வு அவர்களை கொள்ளுகிறது. அநேகர் இன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை பிழைப்போமா பிழைக்கலையான்னு தெரியாமல் எத்தனையோ பேர் தொங்கிட்டு இருக்கிறாங்கப்பா அப்சலோம் மாதிரி. அவர்களுக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி சொல்ல வேண்டும். தாவீது இன்றைக்காவது இப்படி தொங்கினாரா? இவரை விட அவர் எத்தனையோ மடங்கு அதிகமான யுத்தங்களை சந்தித்தார். தாவீது என்றைக்காவது இப்படி மரத்தில் போய் தொங்கினாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோமா? சிக்கி கொண்டாருன்னு நம்ம வாசிக்கிறோமா? இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. ஆனால் இந்த அப்சலோமுக்கு கர்த்தருடைய கரம் துணை இல்லாதபடியினாலே, ஆண்டவருக்கு எதிரியாய் அவர் வாழ்ந்தபடியினால் இறுதியிலே அந்த அழகில் அவர் சிக்கிக் கொள்ளுகிறார். தலையில் அவர் தொங்குகிறார், முடியில் அவர் தொங்குகிறார். பிரியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையிலே ஒரு நாளும் நாம் இப்படியாக தொங்கும்படியான ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. யார் மத்தியிலையும் போய் நாம் விழுந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது என்று நாம் ஆண்டவரிடத்தில் கருத்தாக நாம் ஜெபிக்கணும். இந்த மாதிரி ஒரு மரண பயம் கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு வேண்டாம். நம்முடைய பிரியமானவர்களுக்கு வேண்டாம். இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தருவார், நிச்சயமாய் தருவார். கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆன்சைட்டி, ஒரு பெரிய பயங்கரம், அது நிச்சயமாக நமக்கு வேண்டாம் என்று சொல்லி நாளிலே நான் பேசும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, எவருக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு அங்கே அப்சலோமுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது. எல்லாரும் போயிட்டாங்க. அந்த கோவேரி கழுதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த சன்னல் பின்னால் மரத்தில் அவர் தொங்குறாரு. அந்த ஒரு அழகான முடியை அவரை சிக்க வைக்கின்றது. இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அவர் சந்தித்தார் என்று நான் காண்கிறோம். இறுதியாக அவரை ஏற்றிக்கொண்டு வந்து அந்த கோவேறு கழுதையும் அவரை விட்டு போய்விட்டது, ஓடிவிட்டது என்று காண்கிறோம். ஐயோ, நான் என் எஜமான சிக்கிக்கிட்டார, நான் தானே காரணம், நான் போய் பக்கத்தில் போய் நான் நிற்கிறேன், அவர் என் மேலே உட்காரட்டும், தலை முடிச்சுக்கிறானே, என் மேலே உட்காரட்டும்னு சொல்லி அது ஹெல்ப் பண்ணலை, அது ஓடிவிட்டது. பிரியத்துக்குரியவர்களே, சிக்க வைத்தது இப்பொழுது அது ஓடிவிட்டது. பார்த்தீர்களா? இந்த அப்சலோம் சிக்குவதற்கு காரணமே இந்த கோவேரி கழுதை தான். சன்னல் பின்னால் மரத்துக்குள்ளே ஓடி சிக்க வச்சிருச்சு. ஆனால் இப்போ அது ஓடி போயிடுச்சு, அவ்வளவுதான். ஒரு சமயம் நான் பேப்பரில் வாசித்தேன், இதே மாதிரி இந்த புதுசாக பைக் வாங்கி இருக்கிற வாலிபர்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு பின்னால் வச்சுட்டு வேகமாக போவாங்க. பார்த்துருக்கீங்களா? பின்னால் அவங்க கெட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க வீரத்தெல்லாம் காமிப்பாங்க, பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. அது எவ்வளோ ஆபத்துன்னு தெரியாது. அப்படி ஒரு சமயம் ஒரு வாலிபர் சென்னையிலே அந்த ஃப்ளைஓவரில் வேகமாக ஓட்டி கொண்டு வரும் பொழுது கண்ட்ரோலை இழந்து அந்த பைக்கு முட்டி அவர்கள் இருவரும் தூக்கி வீசப்பட்டார்கள். உயரத்திலிருந்து கீழே வந்து விழுந்தார்கள். விழுந்த மாத்திரத்தில் அந்த வாலிபன் மரித்து போய்விட்டான். எக்கச்சக்கப்பா அடிபட்டு மேலேருந்து விழுந்ததுனால அந்த வாலிபன் அடிபட்டு மரித்து போய்விட்டான். அந்த பிள்ளைக்கு லேசான அடி, சிராய்ப்புகள் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் காயம். கூட்டம் கூடுகிறது. உடனடியாக அந்த பிள்ளை அங்கிருந்து எழுந்து எப்படியோ தப்பி அவள் ஓடிவிட்டான். அவளை அழைத்து கொண்டு ஓட்டிக்கொண்டு வந்த வாலிபனோ விபத்தில் சிக்கி மரித்து விட்டான். இவள் பரிதாபப்படவில்லை, ஐயோ நீ போய்விட்டாயே என்று சொல்லவில்லை, அவனுக்காக பரிதவிக்கவில்லை, அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கவில்லை, ஐயோ என்று சொல்லி கதறவில்லை. எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, என்ன யாருன்னு கேட்டுறக்கூடாது,
இவ தான் கூட வந்தான்னு சொல்லிடக்கூடாது, எனக்கு ஆபத்துன்னு சொல்லி அவள் அங்கிருந்து ஓடிவிட்டாள். இதுதான் இந்த கோவேரி கழுதைகள், இதுதான் இந்த உலகத்தில் காணப்படுற அன்பு, பொல்லாத அன்பு, மாயையான அன்பு. தனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சவனே அவங்க ஓடிடுவாங்க. அந்த வாலிபன் மரித்து விட்டான், ரோட்டில் பிணமாய் கிடந்தான், அவளோ ஓடிவிட்டாள். எனக்கு ஒரு ஆபத்து வந்து விடக்கூடாது என்று அவள் ஓடிவிட்டாள். பிரியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையில் சிக்கி கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்சலோமுடைய வாழ்க்கைக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சுமந்து கொண்டு வந்த கழுதை ஓடி போய்விட்டது. இவர் யாரை நேசித்தார், அவர் ஓடி போய்விட்டார்கள். இதுதான் வாழ்க்கை. பிரியத்துக்குரியவர்களாம், ஜெபிப்போமா, கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம். இதனால் அநேக பாடங்களை அப்சலோமுடைய வாழ்க்கையில் இதனால் கற்றுக்கொண்டோம். மிகவும் பிரயோஜனமான பாடங்கள், வாழ்க்கைக்கு பிரயோஜனமான பாடங்கள் ஐயா. ஏசப்பா ஆண்டவரே தோத்திரம் ஐயா. எல்லாரும் கூட இருக்காங்க, நீ யாரும் அசைக்க முடியாதவன் நினைச்சார், ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவரே, அந்த கோவேரி கழுதை ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாயிரும், உமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உண்மை தூக்கி சுமந்தது ஆனால் இவருக்கு அழிவை கொண்டு வந்தது. ஆண்டவரே, அது அழகான முடி அவருக்கு ஆபத்தை கொண்டு வந்தது. ஆண்டவரே, அவர் தொங்கினார், அதை சிக்கி கொண்டு தொங்கினார். ஆண்டவரே தகப்பனே, அந்த கோவேரி கழுதை ஓடி போயிட்டு இந்த பல பாடங்களை நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி ஐயா. அழகு என்பது மாயை, அது ரொம்ப காலம் இருக்காதப்பா, கொஞ்ச காலம்தான் இருக்கும். அதுக்குள்ளாக தகப்பனே தோத்திரம், நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்ய, உமக்கு பிரியமாய் வாழ, அதை பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதிப்பட்டு ஆண்டவர் உயிருக்கு போராடி கொண்டு தொங்குறாங்க, வானத்துக்கு பூமிக்கடில் தொங்குறாங்க. பிழைச்சாலும் பிழைக்கலாம், செத்து போயினாலும் செத்து போயிடலான்னு சொல்லி எத்தனை பேர் தொங்குறாங்க ஐயா. நீங்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளிலே தகப்பனே சோத்திரம் ஐயா, சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம் ராஜா. ஆண்டவரே தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் காணப்படுற இருள் நீங்கட்டும், அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். சுற்றி இருக்கிற காக்காய் கூட்டங்கள் எப்பொழுது வேண்டாலும் பறந்து போயிடும். ஆண்டவர் ஒருவரே நீங்க மாட்டார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உமக்கு பிரியமானபடிக்கு வாழ கத்தாவே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்ப நாமத்தினால பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழியட்ட, செய்வனைகள், ஏவல்கள், அந்த காரத்தின் வல்லமைகளால் வந்திருக்கிற போராட்டங்கள் எல்லாத்துக்கும் முடிவை வரட்டும். இப்படி பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும், பாதுகாவல் வேண்டும். இந்த வருடத்தில் இப்படி பிள்ளைகள் வெக்கப்படக்கூடாது ஐயா. நீங்கள் தகப்பனுடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் நம்மப்பா. ஆண்டவர், தீராத வியாதிகள் தீரட்டும், ஆறாத புண்கள் ஆறட்டும், அது பரவக்கூடாது, கிருமிகள் பரவக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அது கடைவாய் பற்களை உடைத்து போட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எனப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. தூக்கம் வராதவர்களுக்கு அந்த தூக்கத்தை தார், நடக்க முடியாத நடக்க பலன் தார், சாப்பிட முடியாதவர்களுக்கு சாப்பிட பலன் தார். பலகீனமாக இருப்பவர்களுக்கு தகப்பன பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். கெட்டுப்போன அவயங்களை புதிதான அவயங்களை மாற்றி தாரும் ஐயா. பரம வைத்தியரே, ரண வைத்தியரே, ஒரு நிமிடத்தில் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்க முடியுமே அப்பா. எப்படியாவது சுகத்தை கொடுத்து நீ வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரை தோத்திரம் ஐயா. கடன் பாரங்களினால சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகள், பிஸ்னஸ் எவ்வளோ பண்ணி பார்த்து நஷ்டமாயிடுச்சு, கடனில் சிக்கி இருக்கிற, வட்டி கடனில் இருக்கிற, எனக்கு என்ன பண்ண தெரியலையே அப்பா. அந்த பூமியில் பணம் இல்லாமல் யாரால வாழ முடியும்? எப்படியாவது மனமிறங்கி பிள்ளைகளை அதிசயங்களை காண செய்து தேவைகளை சந்தித்து கடன்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ராஜா. ₹1 கூட கடன் இருக்கக்கூடாது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் அப்பா. கிருபைக்கு மேல் கிருபையும் இரக்கத்துக்கு மேல் இரக்கமும் உண்டாகட்டும் அப்பா. இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. கிருபையின் தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் நல்ல காரியங்கள் நடக்குமா, திருமணம் வாய்க்குமா, குழந்தை கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, கார் கிடைக்குமா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுடைய காத்திரத்தலை இன்பமாய் முடிய பண்ணுவீராக. வாலிப வயதில் மாயைகளை சிக்கி பைக்கு வேகமாய் ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு ஆபத்து என்று கற்றுக் கொடுங்கப்பா. வாலிபத்தில் அழகு ஆபத்தானது என்பதை அவர் கற்றுக்கொள்ளட்டும், பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடிக்கு அவர்களை உம்முடைய 2 கரங்களினாலே தாங்கி ஏந்தி சுமந்து கொள்வீராக. கீழே விழுந்துடக்கூடாது, எலும்பு முறிஞ்சிடக்கூடாதப்பா. பெட்ரிடன் ஆயிரவே கூடாது, கால்களை பலன் குன்றவே கூடாது. தாங்கிக் கொள்ளுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாட இந்தியாவிற்காக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறேன். எல்லோரையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வதிங்க. நாஸ்திரத்தில் அச்சப்பழத்தை விட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்குகிற நல்ல உள்ளங்கள் அநேகர் உண்டு, அறிமுகப்படுத்தல் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எப்படியாவது அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு 46 பேர்களை அழைத்து கொண்டு வருவீராக.
ஆண்டவருக்கு பணிபுரிகிற நர்சஸை கத்தர் கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள், திராட்சப்பழத்தோட்ட